ஏங்க நம்ம மறுபடியும் வந்தாச்சுங்க. ஏன் இத்தனை நாள் வீடியோ போடலன்னா பார்த்தீங்களா, சப்போர்ட் கிடைக்க மாட்டேங்குது. நீங்கள் ஒரு லைக் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க. லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்களே. யாருன்னு பார்த்தீங்களா, நம்ம டீம்மேட்டு ஜிகிர் தோஸ் தான். இப்போ தான் ஓப்பன் பண்ணிக்கிறார் ஐடி, பிகினரு. எனிமி யார் பார்த்தீங்கன்னா நம்ம வினோத், நம்ம தம்பி தான், மாஸ்டர் பிளேயரு அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு மட்டும் 2K லைக் வந்துச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு கிவ்வே பண்ணுறேன். லைவில் 7 மணிக்கு கரெக்டாக லைவ் ஷோ போட்டுருவோம். லைக் மட்டும் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் லைக் பண்ணவில்லை என்றால் உங்கள் ஐடி பேன் ஆகிவிடும். வாடா 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 எனிமி, வாயிலேயே விடுவண்டா கன்னி எனிமி. ஏங்க நீங்க பாத்தீங்களா? அது ஒண்ணுமே அடிக்கல, எப்படி பாத்தீங்கன்னு கேக்குறீங்களா? அது அப்படித்தாங்க பாருங்க. ஐயோ ஏங்க எடிபி போட்டு தள்ளலான்னு பார்த்தா என்ன போட்டு தள்ளிட்டாங்க. எமோட் போடுறான்னு நினைக்கிறேங்க. பாருங்க எமோட் போடுறோம். ஐயோ டீம்மேட் அடிக்கிறார், அடிக்க அவரை போடுக கொல்லுக. இவர் நம்மளுக்கு எமோட்டு தானே போடுறாரு, அவளுக்கு அடுத்த டைம் அவருக்கு செஞ்சு விட்டுலாம், பயப்படவே வேணாம். கொஞ்சம் லைக் மட்டும் பண்ணிங்களா லைவ் போடலாம், கிவ்வே பண்ணலாம். இதுக்கு மட்டும் 2K லைக் வந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கிவ்வே கன்ஃபார்ம். யாரோ யூடியூப்லாம் சொல்லிவிட்டு ஏமாற்றுவாங்க, ஆனால் நாங்கள் அப்படி இல்லைங்க. 2K லைக் வந்துச்சு, சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா, அவங்க யூஐடி லைவில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க, உங்களுக்கு கன்ஃபார்ம் ரெடீம் உண்டு. அப்படி டீமெட்டி அடிச்சு விட்டாங்க, போச்சுங்க. நம்ம ஒரு ரவுண்டு தோற்று போயிட்டோம். நம்ம கண்டு எடுக்க வேண்டிய நேரங்க. உங்களுக்கே தெரியும் நம்ம அழுத்தி இப்படி பாய் அடிங்க. நம்ம டீம்மேட்டு பிளேயர் தான், ஆனால் அடிக்க மாட்டேங்கிறாரே, என்ன பண்ண? ஏங்க வேகமாக பாருங்க. இப்போ பாருங்க 8 மட்டும் பாருங்க. இப்போ ஒரு ரொடி ஐயோ மிஸ் ஆயிடுச்சுங்க. வாங்கிப்போ. ஐயோ ஏங்க நம்மளுக்கு 2GB தான், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. எங்க எமோட் போடுறாங்க. நம்ம டீம்மேட் என்ன பண்ணுறாருன்னு யாருக்கு தெரியும்? வாரமாக உட்காந்து ஏதாச்சும் மெடிக்கல் சுற்று வரும். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க. டீம்மேட் பாருங்கள் க்ளோவில் அடிக்கிறாரு. ஏங்க டீம்மேட்டு ப்ரோ போய் அடி ப்ரோ. கிவ்வே வேணுன்னா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு 2K வந்துச்சுன்னா கிவ்வே பண்ணிடலாம். இந்த MVP யாருன்னு இப்போ தெரிய போதுரா உங்களுக்கு. டீம்மேட்டை அடிக்க பாட்டி அடியே. ப்ரோ ஏர் டாப் சைடு வாங்க ப்ரோ. ஏங்க இந்த ட்ராகன் ஏர் ட்ராப் யாராருக்கு பிடிக்கலையோ அவங்க ரெட் கலர் ஆட்டை கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருக்கவங்க க்ரீன் கலர் ஆட்டை கமெண்ட் பண்ணுங்கள். வாய் வேற வளருதுங்க. எனிமிக்கு ஒரு 1 டேபுன்றது நம்மளுக்கு வாழ்க்கையிலே விடுவாதாட்டுக்குது. இந்த அப்டேட்டில் தாங்க 1 டேபே விழுக மாட்டேங்குது. ஆனால் அழிச்சிபடி செம்மையாக விழுகுங்க. வாக்க டீபேட் வாங்க. இப்போ பாருங்க எடிபியை காடுங்க. டீபேட்டை வாங்க, டீபேட்டை வாங்க. எங்கே போயிருக்கீங்க பாருங்க. வாடா ஆடா பாட்டி சுட்ட முறுக்கு எனிமி எங்க இருக்கு. ஐயோ
எனிமி நம்மளை அடிச்சு விட பார்த்தான். ஆனால் எனிமி நம்மளை அடிச்சு விட்ட பார்த்தோம். ஏங்க எனிமி பார்த்துட்டேன். சுடலான்னு ட்ராக் பண்ணும்போது தான் ஒரு சுட மாட்டேங்குதுங்க. அழுத்தி பிடிக்கிங்க யாருன்னு கேட்டால் நம்ம MVP தான் சொல்லுவீங்க. ஏங்க நாங்கள் ரூம் மேட்சும் போட்டிருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் உங்கள் UID கமெண்ட் பண்ணிங்களா? ரூம் மேட்சும் கன்ஃபார்ம் உண்டு. கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பாருங்கள். நம்மளுக்கு எமௌண்ட் போட்டால் நம்ம என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். சப்போர்ட் பண்ணால் தான் அடுத்தடுத்து வீடியோ வரும். எங்களுக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். வியூவும் பண்ணிக்கலாம், லைவும் போட்டுக்கலாம். ரூம் மேட்சும் உண்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கூட. ஏங்க செல்லு பாருங்கள் எப்படி லேக் அடிக்குதுன்னு. ஏங்க ட்ரிபிள் லைனுங்க, அதான் நீங்கள் பார்த்தீங்களா? என்ன ஆச்சுன்னே தெரிலங்க. டீம்மேட் இங்கே பாருங்கள் க்ளோவல் போடாமல் சுட்டுட்ருக்காரு. அடிச்சிருங்க டீம்மேட்டு. ஏங்க எமோட் போடுறான்னு நினைக்கிறேங்க. இங்கே பாருங்கள் பிளேயர் ஆட்டுக்குது. கொடி குத்துற எமோட்லாம் போடுறாரு. அதேமாரி நம்ம கில்டும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். கில்டில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்குவோம். கில்டு லெவல் வந்து 5ங்க. இந்த வீடியோ கில்டு UID நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன். இந்த வீடியோ லைக் போனால் உங்களை சேர்த்துக்கிறேன். ஒரு 2K லைக் போனால் போதுங்க. லைவ் உண்டு. இவர் பிளேயர் தான். என்ன இவர் 2 GB செல்லு அவ்வளோதாங்க. எனிமி பாருங்களேன் பிளேயர் ஆட்டுதுங்க. நான் எனிமி கூட விளையாடுறதா இருந்தால் ஐடி கீழே மென்ஷன் பண்ணுறேன். என் கூட விளையாடுறதா இருந்தாலும் ஐடி கீழே மென்ஷன் பண்ணுறேன். எனிமி வேறு யாரும் இல்லைங்க, ஒரு பிளேயர், மாஸ்டர் பிளேயர். அது ஒரு பாட்டுன்னு சொல்ல முடியாது, பிளேயர் தான். இருந்தாலும் நம்மளை பற்றி உங்களுக்கே தெரியும். அழைச்சி இப்படி வாய் அடிக்கிங்க யாருன்னு கேட்டால் நவீன் தான் சொல்லுவீங்க. இது நம்ம ஐடியா இல்லைங்க. நாங்கள் எப்படி விளையாடுறோன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுல தான் இருக்குது எல்லாமே. ஏங்க அதை நீங்கள் பார்த்தீங்களா? டீம்மேட்டை வந்து முன்னால் குளோவ் போட்டு ரிவ்யூ தாங்க. வாங்க ஓடுங்க. எமோட் போடுறாங்க. டீம்மேட் மட்டும் வந்தாருன்னு வச்சுங்களேன், எழுந்திரிச்சு அடிக்கிறாள்ல எமோட்டு. நம்மக்கிட்ட நிறைய எமோட் கலெக்ஷன் இருக்குது. ஆனால் இந்த ஐடி தான் கொஞ்சம் ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஹேக் யூஸ் பண்ணி எத்தனை பேரையோ விளாட்றாங்க. நம்ம ஸ்கில்ஸோடு தான் விளாட்றோம். ஆனால் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏங்க பாருங்கள் எப்படி ஸ்டக் ஆகுதுன்னு. நீங்களே டீம்மேட் பாருங்களேன் என்ன பண்ணுறாருன்னு. ஜோனுக்குள்ளே போய் சொல்கிறாருங்க. அவர் போய் 1/2 மணி நேரம் ஆகுது. இவர் ஜோனுக்குள்ளே என்ன பண்ணுறாருன்னு தான் தெரில. வேலையாக இருக்க மாட்டேங்குது. கண்ணு பார்க்குற வேலை. கிளாக் டவர் கிங் யாருன்னு நீங்களே சொல்லுங்கள். நம்ம GT கேமிங் ப்ரோ தான் கிளாக் டவர் கிங்கு. அவருக்கு அப்புறம் யாருன்னு கேட்டால் நம்மள தான் சொல்லுவீங்க. MVP கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பாருங்கள். ட்ராகன் ஆட்ரா போட்டதுலேருந்துங்க எனிமி அந்த ஆட்ராப் நான் எனிமியை சுடும் போது அந்த ஆட்ராப் கேம் போயிடுதுங்க. அப்புறம் எனிமி நம்மளை போட்டுடுறான். அதெல்லாம் எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது? நம்ம கரீனா கொஞ்சம் புதுசாக விட்றன்ட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஃபயர் கொஞ்சம் கீழே மட்டை தள்ளிட்டு போயிட்டுருக்காரு. நம்மளை பற்றி உங்களுக்கே தெரியும். ஃப்ளூக்கில் வந்துருச்சுன்னு சொல்லுவீங்க, சொல்லிக்கோங்க. நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. கிளாக் டவரின் கிங்கடா. அதே மாதிரிங்க நான் அப்போ ரேங்க்கு மாஸ்டர் புஷ் பண்ணிட்டு இருக்கும்போது ஓடிட்டுருக்கேன்.
ஒரு எனிமி லாஸ்ட்டில் ஒன்னி சொன்னுங்க. அவன் ஸ்கோப் பிஸ்ட் வச்சு லாங்கில் இருந்து அந்த ட்ராகனை சுடுறான், என் மண்டியிலே வந்து விழுதுங்க. மண்டையில் விழுந்து எலிமினேட் ஆகிட்டோம். நம்ம கூட ரூம் மேட்ச் போடணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். டீம்மேட் நேரம் பாருங்கண்ணே, மண்டியிலே ஏட்ரா விழுந்துருக்கோம். ஏங்க டபுள் ஷாட் எக்ஸுங்க. எனிமி பாட்டி சுட்ட முறுக்கு எனிமி எங்கே இருக்கு பாருங்க. குளோர் மேலே ஏறி போய் அப்படி வருவோங்க நாங்கள். போடு எனிமி என்னமோ வாரமாக உட்காந்து என்னமோ பண்ணிட்டு இருந்தாரு. ஏர்ட்ராப்பில் லூட் அடிக்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாராட்டுதுங்க. பாருங்க அது கட்டில் நோத்துறது. டீம்மேட் என்ன பண்ணுறாருன்னு தெரியல. 322 டேமேஜ் விட்ருக்காரு. ஆனால் அவர் 2 GB செல் தாங்க, நம்மளுக்கு 3 GB. உங்களுக்கு எத்தனை GB செல் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டு பாருங்கள். ஏங்க பார்த்தீங்களா அதை நீங்கள்? 150 எழுத்து தான் நம்மளுக்கு இருக்குது, 50 எழுத்து தான் நம்மகிட்ட இருக்குது. ஆனால் எனிமிக்கு தெரில நம்மளுக்கு டேமேஜ் விழுந்தது. எனிமி பேக்கில் வரீங்களா? எனிமி எங்கே இருக்கான்? இந்தா இருக்கான். டீம்மேட் போய் இப்போ அழுத்தன்னு அழுத்த போகிறாரு. ஐயோ டீம்மேட் மேலேயே கையை வச்சிட்டாங்க. டீம்மேட்டுக்கு வேறு யோ பண்ணக்கூடாதுங்க. அது வேறு ரூல்ஸ் மேலே ரூல்ஸ் போட்டு சாவடிக்கிறாங்க. டீம்மேட்டுக்கிட்டே போயிட்டாங்க. ஐயோ டீம்மேட்டு கவர் எடுக்கிறது விட்டுவிட்டு நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்? ரிவ்யூ பட்டன் வெளியே தாங்க தெரியுது. பாவமாக இருக்காரு. ரிவ்யூ பண்ணுவோமா வேணாங்க, சீட்டிங்னு சொல்லுவாங்க. ஏங்க பார்த்தீங்களா எப்படி வந்தாருன்னு? ஓய் நம்ம மேலே கை வைக்க முடியுமா? எங்க 2v2 போடணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், ஸ்குவாட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்னைப்பர் பிளேயர் யாருன்னு கேட்டால் எனிமி தான் சொல்லணும். ஏன்னா ஆட்டம் நம்மளே ரவுண்டாக நம்ம 150 வாங்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோக்கு மட்டும் 2K லைக் வந்துச்சுன்னா நம்ம டெய்லியும் நைட்டு 7 o'clock லைவ் போடுறோம், கிவ்வும் பண்ணுறோம். ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எய்மெயில் ஆக்கவும் மாட்டேங்கிறீங்க. இந்த அப்டேட்டில் ஹெட்ஷாட்டும் கொடுக்க மாட்டேங்குது. எனிமி ட்ரோன்லாம் இருக்குது, ஆனால் போடுவோம். நம்ம போடாமல் யார் போட போகிறா? ஏக்கா இப்போ பாருக்கல எனிமிக்கு ட்ரோடு போட்டு அவள் கடவுடுத்த திசை திரும்ப வரும். ஏங்க டீம்மேட் ஃபுல் டேமேஜ் விட்டுக்கிறாரு. ஓசிக்கில் நாராயணா நம்மள தான். நீங்கள் எத்தனை ஸ்டாண்டர்ட்னு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் லீவில் ஜாலியாக கேம் ப்ளே பண்ணுங்கள். அதுவும் கொஞ்சம் கேம் விளையாடும் போது கொஞ்சம் லிமிட்டாக இருங்க. நம்ம ரூம் மேட்ச் மாதிரி அன்லிமிட்டடாக போச்சுன்னா நம்மளுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனையாக வரும். நம்ம டீம்மேட்டு போட்டு பழக்கிறாரு.
ஏர்ட்ராப் எப்போலும் நம்ம வெயிட் பண்ணுறதா இருக்குது. எங்கள் டீம் மட்டும் அடிச்சிட்டாங்க. வந்தது பாரு எனக்கு கோவம். டீம்மேட்டுக்கு போய் ரிவோ தரலான்னு பார்க்கும்போது அடிச்சு விட்டாங்க. பார்த்தீங்களா நீங்கள் அதை? நம்ம டீம்மேட் தான் போய் சப்புன்னு செத்து போயிடுறாரு. இங்கே தான் இருக்காருங்க. ஆனால் நம்மளுக்கு தெரியாத மாதிரி ஒளிஞ்சிட்டு இருக்கிறதா நினைப்பு அவருக்கு. நம்ம கேம் பிளே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அவர் கேம் பிளே பிடிச்சிருந்தா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற மோட்டிவேஷனால தான் அடுத்தடுத்து வீடியோ போட முடியும். ஏங்க எக்ஸாம் மட்டும் நினச்சிக்கிட்டேங்க. நம்ம லைவ் வேணுன்றவங்க கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். அப்படியே ரெட் கலர் ஆட்டை தட்டி விடுங்க. ஏங்க பார்த்தீங்களா இல்லையா ஸ்னைப்பரு பிளேயர்னு அவர் சொன்னா இல்லையா? நான் எங்க முடிஞ்சு போச்சுங்க. எனிமி உனக்கு வைக்கிறேன்டா கண்ணி விடி. இங்கே என்னென்ன ஊர்லேருந்து பார்த்துட்ருக்கீங்கன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அதான் நம்மளுக்கும் கொஞ்சம் இந்த ஊர்லேருந்து பார்க்குறாங்க பரவாயில்ல என்று தோணும். எங்க MVP தோத்துருமா ஜெயிச்சிருமா உங்கள் கையில் தாங்க இருக்கு. நீங்கள் லைக் பண்ணீங்களா ஜெயிச்சிருவோம். அவர் ஸ்னைப்பர்லேயே ஆடுறாருங்க பாருங்களேன். எனிமி கூட ரூம் மேட்ச் போடணுன்னாலும் அவர் யூஐடி கமெண்ட் பண்ணுறேன். என் கூட போடணுன்னாலும் நான் கமெண்ட் பண்ணுறேங்க. MVP ஏர்ட்ராப்புங்க. நம்மக்கிட்ட எத்தனை டைம் ஏர்ட்ராப் பண்ணுது. ஆனால் என்ன நம்மளால் அடிக்க முடியல. 5 வந்திருக்கோம். வா வரவா இனிமே அடிக்க வரவா இனிமே கீழே வரவா. ஏங்க பார்த்தீங்களா எப்படி பறந்து வராருன்னு? ஏங்க ஹெல்மெட்டே காணுங்க பாருங்களேன் நீங்களே. நம்ம டீம்மேட் கையில் தான் இனிமேல் மேட்ச்சு. ஏங்க பாருங்களேன் டீம்மேட்டு போய் இறங்கி டீம்மேட் அடிச்சா. டீம்மேட் இறங்கி அடிச்சாருன்னா வச்சுக்கோங்களேன். அடி டீம்மேட்டு அடிச்சிட்றா ப்ரோ. இவர் கூட ரூம் மேட்ச் போடணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். டீம்மேட் 2 GB செலுத்தாங்க. எனிமி பக்கத்துலேயே ஓடுறாருங்க. ஆனால் இவர் வந்து 2 GB செல்லுன்றதுனால கொஞ்சம் லேக் ஆகுதுங்க. உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போதே. அவர் செல்லு எங்கங்க? அவர் வந்து நீங்கள் எந்த செல்லு விளாட்றீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். 2 GB 3 GB எனிமி. ஏங்க இவர் ஜூன்லேயே ஹெல்மெட் ஆகிட்டு வர்றதுங்க. எனிமி அடிச்சுட்டு போயிருக்கலாம் தான். எனிமியும் கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணுறாரு. டீம் மட்டும் ஜூனில் எலிமினேட் ஆகிடாரு. முடிச்சு விட்டாருங்க. ஸ்னைப்பர் பிளேயர்ன்றது அப்பப்போ நிரூபிக்கிறாருங்க. நம்மளையும் ஸ்னைப்பரில் 150 விட்டு டபுள் சேட்டில் அடிச்சுட்டாருங்க. அவங்களாம் ஸ்னைப்பர் எடுத்தா தாங்க மாட்டாங்க. டீம்மேட்டு 2 GB செல்லுதாங்கப்பா. அவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைபர் தான் நாங்கள் மோட்டிவேஷனாக இருக்கும். நம்மளை பற்றி அவருக்கு தெரியல. டஸ்டிக்கில் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் டஸ்டர் மாதிரி அடிக்கும். எங்கள் டீம்மேட் கொஞ்சம் வாரமாக போய் உட்காந்து ஏதாச்சும் பண்ணலாம். கிரிக்கெட் போடலாம். டேமேஜ் ஆகிட்டு எங்கே உங்கள் ஸ்குவாடு கூட கூப்பிட்டோங்க. நம்மக்கிட்ட ஸ்குவாடும் இருக்குது ரூம் மேட்ச் போட. ஏங்க இவர் 1 டாப் அடிக்க தாங்க பார்க்குறாரு. ஆனால் நம்மள மாதிரி அழுத்திப்படி யார் இருக்கான்னு அவருக்கு எங்கே தெரியும். யூஎம்பி உள்ளங்க. இல்லைன்னா நம்ம வேறு மாரி அடிச்சிடலாம்.
தெரியல எடுங்க. இங்கே போனாலும் எனிமி அடிக்க வேண்டும். உங்கள் ஸ்குவாடை கூப்பிட்டு வாங்க, நாங்கள் ரூம் மேட்ச்சு போட்டுக்கலாம். எங்க ஷார்ட்டில் இறங்கிட்டாங்க. நம்ம டீம் மட்டும் டேமேஜ் விட்றாராட்டுக்குது. அதனால தான் அவர் பம்புறாரு. ஏங்க நம்ம வேலை போயிடலாம். போயிட்டு நம்ம லூட் அடிச்சுக்கலாம். ஏங்க பக் ஆயிடுச்சிங்க பாருங்கள்ண்ணே. எனிமி போய் 8 ஊர் போகிற மாதிரி அடிச்சு விட்டு வந்துடலாம். எங்கே இருக்கான் எனிமி இன்னும் இருக்கான். செல்லம் வாச்சலாம். ஏங்க கில்லி மூவ் மறுபடியும் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. அது தேட்டரில் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கேள்விப்பட்ட வரையும் தளபதி நல்லா நடிச்சிருக்காராம் ரீரிலீஸ் பண்ணதுனால தான். தம்பி குளோவுக்குள்ளே உள்ளது பார்க்கலையா? ஏங்க அவர் அப்படியே நம்மளை அடிக்க மாட்டேங்காது, யான்னு தெரில. ஏங்க நம்ம இந்த பக்கம் வந்தது அவர் பார்க்கறதே ஆட்டுக்குது. டேமேஜ் விட்டாரு. ஜூனு வேறங்க. ஏங்க குளோவலே விட மாட்டேங்கிங்க. பார்த்தீங்களா? நான் குளோவில் போட்டு அழுத்துறேன். யாருக்கு ட்ரிபிள் லைன் இப்படி நடக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். 7 ரவுண்டு வந்துட்டேங்க. போத்துருவோமா? மண்ணிலே ஆகாசம் அப்புறம் தாங்க. டீம்மேட்டு வாரமாக என்ன பண்ணுறாருன்னு நான் இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கவும் இல்லைங்க. அவர் என்னது வாரமாக பண்ணுவாருன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. லைவில் கிவ்வே பண்ணிருக்கோம். லைவ் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு 2K லைக் போனால் நம்ம லைவ் போட ஆரம்பிச்சிடலாம். கிவ்வே பண்ணிடலாம். ஏங்க இப்படி அக்காவுதுங்க. நீங்களே பார்த்தீங்களா? ஏங்க பார்த்தீங்களா எப்படி விழுந்துச்சுன்னு? நம்ம 2 GB செல் வச்சுட்டு எப்படியா ஆடுறது? நம்மளாச்சும் பரவாயில்ல, டீம் மட்டும் தான் பாவங்க. நம்ம ஜெயிச்சிருமா நீங்கள் சொல்லுங்க. ஏங்க குளோவல் விடுவீங்க. எங்கள் டீமெட் அடிச்சு விட்டாருங்க. டீமெட் வாழ்க. டீமெட் இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம ஹெல்மெட்டு போயிருச்சு. உடைய பாட்டி சுட்ட முறுக்கை டீமெட்டு எங்க இருக்கை இதான் இருக்குறா. ஏங்க பாருங்களேன் ஸ்டக் ஆகுதுங்க. அதுதாங்க நம்ம செல்லு. பாருங்க எனிமி மண்டி கையில் கொடுத்துல. நம்ம பேர் நவீன் இல்லைங்க, MVP கேமிங். பாருங்களேன் அது எட்டு உள்ளது, நீங்கள் பார்த்தீங்களா? நம்மளை பற்றி எனிமிக்கு தெரியலையாட்டுதுங்க. நம்மளுக்கே மோட்டா. இந்தா வாங்கிக்கோ. ஏங்க இப்போ இறக்கி விட்ட இடம் மாதிரியே இருக்குங்க. அதே இடங்க. மாஸ்டர் புஷ் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம ஐடிக்கு மெசேஜ் பண்ணிங்களா வச்சுக்கோங்களேன், மாஸ்டர் புஷ் பண்ணிடலாம். கிராண்ட் மாஸ்டர் போகிறதா இருந்தாலும் ஈஸி. நம்மக்கிட்ட ஒரு ஸ்குவாடே இருக்குது, போயிடலாம். நானும் என் தம்பி போகிறோம், நீங்கள் 2 பேரும் வாங்க, ஒருத்தர் வாங்க. கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணி விட்டுறோம். கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் லைக்கும். ஏன்டா சப்ஸ்கிரைபும் லைக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். என்னடா மோட்டிவேஷனாக இருக்குங்களா? ஏங்க கிவ்வே பண்ணுறோம், ஜாயின் பண்ணுறாங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவில் 7 மணிக்குங்க. ஏங்க பார்த்தீங்களா 135 தான் நம்மளுக்கு எழுத்து, அதாவது HP. நான் கையில் வச்சுட்டு இருக்க டபுள் ஷாட்டாக உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்க நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள்.
டீம்மேட்டு பாவங்க ஒரு ரவுண்டு காப்பாற்றி கொடுத்தாருங்க. ஏங்க ஸ்டக் ஆகுதுங்க. எங்கே இருக்கா எடிபி? எனிமி பார்த்துக்கணும். டீம்மேட் பாவம் கொஞ்சம் ரிவைவ் பண்ணுவோம். ரிவைவ் பண்ணால் சீட்டிங்கன்னு வாங்க. உங்கள் ஊரில் யாராச்சும் அந்த கஞ்ச பிஸ்னா ரிவைவ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னானா அவனை கொஞ்சம் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஏங்க போச்சுங்க. இங்கே பாருங்க பாடி எப்படி கிடக்குதுன்னு. கொஞ்சம் லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். கிவ் அப் பண்ணிடலாம்.